ரைட். அந்த போன வீடியோ 3வது வீடியோவில் இடையில அப்படி அந்த கேள்வி ஃபுல்லாக முடிப்படையில. ஸோ இந்த வீடியோவில் அதை முடிச்சு விட்ருவோமே. ரைட். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இது மட்டும் நம்ம முடிச்சிட்டோம். ஹைட்ரோகிராஃபை கீறிட்டோம். ஹைட்ரோகிராஃபை கீறினா இப்போ அவனோட கேள்வி வந்து என்ன, எஃபெக்டிவ் ரெயின்ஃபால். அப்போ எஃபெக்டிவ் ரெயின்ஃபால்னு சொன்னால் 5 இண்டெக்ஸுக்கு மேலே வரக்கூடிய பரப்பளவு எஃபெக்டிவ் ரெயின்ஃபாலை தரும். ஸோ 5 இண்டெக்ஸ் வந்து அவன் 4 தசை 4ன்னு சொன்னால், இந்த தசை 3ன்னு சொன்னால் நான் கீறன் பாருங்கள், தசம் 4 இதான் அவனோட 5 இண்டெக்ஸ். 0.4 5 இண்டெக்ஸ் ஆக இருந்தால் இதுக்கு மேலே உள்ள பரப்பளவு வந்து எதை தரும், எஃபெக்டிவ் ரெயின்ஃபாலை தரும். இதைத்தான் நான் சொன்னேன். ரைட்டா? அப்போ இந்த பரப்பளவை கண்டோன்னு சொன்னால் அந்த கேள்வி முடியும். அப்போ இந்த பரப்பளவை காண்ற நேரம் இந்த 1.1 இதர ஹைட் 1.1 இதர ஹைட் 0.4 இருந்தால் நம்ம இதர ஒவ்வொன்றத்திட ஹைட்டையும் நம்ம என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். அப்போ இதர ஹைட் வந்து என்ன, நான் இதுக்கு மேலே போட்டு வரேன் பாருங்க, இதுக்கு மேலே போட்டு வரேன், ஒவ்வொன்றத்திட ஹைட்டையும் மேலே போட்டு வரேன். இது மொத்தமாக 1.1 5 இண்டெக்ஸ் தசை 4 போக மிச்சமாக இருக்கிறது 1.1லேருந்து 0.4 போனால் தசம் 7 0.7 1.2லேருந்து தசை 4 போச்சுன்னு சொன்னால் 0.8 ரவுண்ட் பண்ணுறது தான் நமக்கு ஃபைனலாக வரக்கூடிய எஃபெக்டிவ் ரெயின்ஃபாலுக்குரிய ஹைட்டை தான் காண்றேன். அப்போ இதில் பரப்பளவை கண்டால்தான் எஃபெக்டிவ் ரெயின்ஃபால் வரும். நான் ஹைட்டை கண்டு திரும்ப இந்த 2ஆல் பெருக்குனா இதில் பரப்பளவு வரும். இந்த ஹைட் தசம் 8 கண்டு இதில் நீளம் வந்து என்ன 2 4 6னா 2ஆல் பெருக்குனா இதில் பரப்பளவு வரும். அப்போ எல்லாத்திட அகலமும் 2 2ஆக இருக்கிறதால இது அவ்வளோத்தையும் எல்லா ஹைட்டையும் கூட்டி 2ஆல் மொத்தமாக பெருக்குனா எஃபெக்டிவ் ரெயின்ஃபால் வரப்போகுது. சரியே? அப்போ தசை 7லேருந்து தசை 4 போனால் தசை 3 தசை 4 தசை 4 போனால் 0.05 0.05 0.85லேருந்து தசை 4 போனால் 0.45 9.6ல் இருந்து 9.6 போட்டேன், 9.6 இல்லை, அது வந்து 9.6 கிடையாது, தசம் 2. இது வந்து என்ன 0.2 இதை போடும், நான் மாறி இதை போட்டு வச்சுக்கிறேன். ஸோ இது இல்லை 0.2 0.2ங்கிறது. அப்போ இந்த கிராஃப் வந்து என்ன, இந்த கிராஃப் வந்து இங்கே வரும்டா. இது வந்து எஃபெக்டிவ் ரெயின்ஃபாலை தராது. இந்த தசம் 2ஆல் எஃபெக்டிவ் ரெயின்ஃபால் வராது. ஏன்டா தசை 4க்கு மிகைக்கிறது தான், தசை 4க்கு மேலே போகிறது தான் எஃபெக்டிவ் ரெயின்ஃபாலை தரும். ஸோ எஃபெக்டிவ் ரெயின்ஃபால் வந்து மொத்த ஹைட் வந்து என்ன வருது 0.7 சக 0.8 சக 0.3 சக 0.005 சக 0.45 0.45 இவ்வளோதான் இருக்குது. இந்த 5 இண்டெக்ஸுக்கு மிகையாக உள்ளது இவ்வளோதான் இருக்குது. இது அவ்வளோத்தையும் நம்ம தசம் 2 மணித்தாலம் வந்து என்ன எல்லா நேர இடைவெளி 2 தானே, அப்போ தானே பரப்பளவு வரும். 2ஆல் பெருக்கிற நேரம் நமக்கு எஃபெக்டிவ் ரெயின்ஃபால் கிடைக்கும். அப்போ இதை சுருக்குனீங்கன்னு சொன்னால் என்ன ஆன்சர் வருதுங்கிறத பார்த்துக்கொள்வோம். இதை சுருக்குவோம். முதலாவது 0.7 சக 0.8 சக 0.3 சக 0.05 சக 0.45 இதை சுருக்கும் பொழுது நமக்கு வருது 2.3 சென்டிமீட்டர். 2.3 சென்டிமீட்டர் இந்த எஃபெக்டிவ் ரெயின்ஃபாலுக்குரிய ஹைட்டாக இருக்குது. எஃபெக்டிவ் ரெயின்ஃபாலுக்குரிய ஹைட் அதான் எஃபெக்டிவ் ரெயின்ஃபால் ஹைட்டோகிராஃப். டிட்டர்மைன் தி எஃபெக்டிவ் ரெயின்ஃபால் ஹைட்டோகிராஃப் இன் வால்யூம் ஆஃப் டைரக்ட் ரன் ஆஃப். வால்யூம் ஆஃப் டைரக்ட் ரன் ஆஃப் காரணமாக இருந்தால் இங்கே வரக்கூடிய எஃபெக்டிவ் ரெயின்ஃபாலால் வரக்கூடிய இது தானே, இந்த உயரம் தானே டைரக்ட் ரன் ஆஃபுக்கு சமனாக இருக்குன்னு சொன்னேன். அப்போ இந்த 2.3 சென்டிமீட்டர் 2.3 சென்டிமீட்டர்னா 2.3 தர 10⁻2 மீட்டர். அந்த மீட்டரை ஒலியும் கேட்கறதால நம்ம என்ன செய்கிறோம், 2.3 தர 10⁻2 மீட்டரை அதோட பரப்பளவால் பெருக்க போகிறோம். பரப்பளவு 5 கிலோமீட்டர் வர்க்கம்னு சொல்லிக்கிறான். அப்போ 5 கிலோமீட்டர்னா 5 தர 13 வர்க்கம் 16. இதை பெருக்கணும்னு சொன்னால் அந்த வால்யூம் ஆஃப் டைரக்ட் ரன் ஆஃபை நம்ம என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். அப்போ இந்த எக்ஸாம்பிள் 3 கம்ப்ளீட் ஆகிட்டு.